மோடி வந்து அந்த மதுராந்தக கூட்டத்தில் மற்ற முன்னாடி இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பார்க்க முடிஞ்சது, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பார்க்க முடியலன்ற அதை எப்படி புரிஞ்சு? இல்லை, அதாவதுங்க டிடிவி வரைக்கும் இப்போ உள்ள வந்துட்டாரு, ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு ஃபோனில் கூட பேசலன்றது இல்லை. எங்களுக்கு ஒன்றும் அவங்க அழைக்கலைங்கிற வருத்தமோ எதுவும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள், தென் மாவட்டங்களில் சில வாக்குகள் அப்படிங்கும்போது ஜான் பாண்டியன் போதும் கிருஷ்ணசாமி வேணாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ? அதாவதுங்க புதிய தமிழர் கிருஷ்ணசாமி இந்த குரலை எழுப்புறதுனால அவர் வந்தால் ஏதாவது ஒரு அமைச்சர் கேட்பாரு, எதுக்கு அந்த பேச்சை இதை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி எடப்பாடியும் கூப்பிடாம இருக்கிறாரோ? அந்த கருத்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் என்னுடைய ஒரே சிம்பிள் கொஸ்டின், காலகாலத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மட்டும் தான் ஆட்சிக்கு இருக்குமா? வேறு கட்சியே ஆட்சிக்கு வராதா? இந்த தேர்தலில் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் முதல்ல கூட்டணி கூட்டணி அரசுன்னு சொல்கிறாங்களோ அவங்க அந்த ரேஸில் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். விஜய் அந்த மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் அறிவிச்சிருக்காரு, நீங்களும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு மியூச்சுவலாக தாவேகா புதிய தமிழகம் ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணியில் போவோம், பேசுவோம். அடுத்த நாளே நாங்கள் எதுவும் பேச முடியாது, வெளிதான் எங்களுடைய பேச்சுக்கள் அவைக்கு இருக்க கூட இடம் பெறாது வச்சுங்களா. அவரோடு 5 வருஷம் உடைச்சி சட்டமன்ற உறுப்பினராகி அங்கே போய் அடுத்த நாள் எதிர்த்தரப்பு ஆக்கிடுவாங்க. சமகாலத்தில் தான் திருமாவளவன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். இன்னைக்கு பார்த்தா அவர் சாரிடா ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு. அவருடைய கட்சியை கூட்டணிக்கு எதிர்பார்த்து பல கட்சிகளும் இன்னைக்கு காத்திருக்காங்க. ஆனால் புதிய தமிழக அந்த இடத்த நோக்கி போக முடியல. நேரம் பல்ட்டி அடிக்கிறதுக்கு முடியாமல் போகுதுங்க. தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லும்போது வெகு வாங்கி இருக்கக்கூடிய மக்கள் அது எப்படி பட்டியலிருந்து வெளியேறலாம், அதனால நமக்கு சில சலுகைகள் போகும் நம்மளுடைய அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் அதுல இருந்து வெளியேறணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சலுகைகளோடு தானே வெளியே போகணுங்கிறோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கிறேங்க சார். தேர்தல் நெருங்கிருச்சு, 2026 சட்டமன்ற தேர்தல். எல்லா கட்சிகளும் பரபரப்பாக இருக்குது. நீங்களுமே மாநாடெல்லாம் நடத்தி முடிச்சிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் இன்னும் எந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்றது மக்களுக்கு ஒரு தெளிவாக இல்லை. நீங்கள் என்டிஏவில் இருக்கீங்களா இல்லை வேற கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்களா? இல்லைங்க, அவ்வளோ பரபரப்பு காட்டுறதுக்கு உண்டான அவசியமே ஒன்றுமே ஏற்படலைங்க. இது ஒரு நாளுக்கான முடிவு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அடுத்த 5 வருடங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நல்ல அரசு அமைவது குறித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். நாங்கள் ஏற்கனவே களத்தில் வலுவாக தொடர்ந்து இருக்கிறோம். திடீர்னு தேர்தலுக்கு மட்டும் வரக்கூடியவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பரபரப்பு காட்டுறாங்களே தவிர எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அவசியமே இல்லை. நாங்கள் என்றென்றும் மக்களோடு இருக்கக்கூடியவர்கள் ஆச்சுங்களா. ஸோ மற்றவங்களாம் நகர்ப்புறங்களில் ஆளை கூட்டிகிட்டு கூட்டம் போடுவாங்க. நாங்கள் மக்கள் இருக்கிற இடத்துல போய் சேத்துக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் நின்று மக்களை சந்தித்து வரக்கூடியவர்கள். ஸோ எங்களோடு மக்கள் இருக்கிறார்கள், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே அது தேர்தலுக்கு தான் அவங்கள சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேர்தல் இல்லாத நேரத்திலும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து தொடர்ந்து இன்றைக்கு வரலும் போராடிட்டு இருக்கிறோம். அதனால் அது தேர்தல் வருகின்ற பொழுது சாதாரணமாகவே இந்த விஷயத்தை நாங்களால் சந்திக்க முடியும். இருந்தாலும் கூட பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னிலைப்படுத்துறதுனால தான் இது பரபரப்பு காட்டப்படுதுங்க. அதுலேயும் கூட நாங்கள் அவசரப்படலைங்க. ஏன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஏறக்குறைய 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் இருக்குது. இப்போ ஜனவரியில் டைம் இருக்குது. ஸோ இப்போ அவசரப்பட்டு என்ன செய்ய போகிறாங்க? சில கட்சிகள் கூட்டணிகளை ஏற்கனவே நிற்கிற ஆளுங்கட்சியே அவங்க கூட்டணியில் அப்படியே இருந்துகிட்ருக்குறாங்க. அதில் ஏதாவது மாற்றம் வருமா வராதான்னு கூட சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சில கட்சிகள் இருந்தார்கள். அவர்கள் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இப்போ அண்மையில் மதுராந்தகம் வந்ததுனால அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணி கட்சிகளை கொண்டு மேடையில் எடுத்தவங்களுக்காக காட்டுற பரபரப்பு தானே தவிர இது தேர்தலுக்கான பரபரப்பு அல்ல. இருந்தாலும் அந்த மோடி அந்த மதுராந்தக கூட்டத்தில் மற்ற
முன்னாடி இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பார்க்க முடிஞ்சது, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பார்க்க முடியலன்ற அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவதுங்க 2 அணியாக இருந்ததுங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இன்னும், அதாவது வந்து ஒன்று அஇஅதிமுக தலைமையில் வந்து புதிய தமிழகம், தேமுதிக, வேற ஒன்று 2 3 கட்சி இருந்தது. இந்த பக்கம் பிஜேபியில் வந்து 2 கட்சி இருந்தது. பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடியவர்களை மீண்டும் இணைச்சிருக்கிறாங்க. ஆச்சுங்களா, அது ஒன்று. பட் அதிமுகவோடு இருந்த கட்சிகள் வந்து இன்னும் வந்து அந்த முறையான பேச்சுவார்த்தைகள் அல்லது வந்து அதுக்குண்டான எந்த விதமான துவக்கமும் பண்ணல. ஸோ இதை மட்டுமே வைத்து வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை என்றோ இருக்கிறோம் என்றோ எதுவுமே கணிக்க முடியாது. ஏன்னா கூட்டணிக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது. கட்சியோட கூட்டணி போகிற போது சில அடிப்படை அம்சங்களோடு தான் போக முடியுமே தவிர நேராக போய் நின்ற முடியாது. அது புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து எந்த காலகட்டத்திலையும் அப்படி ஒரு முறையை கையாண்டதே கிடையாது. 1999 முதல் முறையாக கூட்டணிக்கு வந்து நாங்கள் 3வது கூட்டணி போகிற போதும் சரி, 2001 இருந்த போதும் சரி, 2001 திமுக போது முடியும் முறையான ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல ஒரு 2 வார்த்தை 2 தடவை பேசுவோம். அதுக்கு பிறகு எண்ணிக்கையை பற்றி முடிவு பண்ணுவோம். அது ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஆகும். அதுக்கு பிறகு வந்து எந்த இடங்களுங்கிறது முடிவாகும். ஸோ இதெல்லாம் ஒரு 2 3 4 5 ப்ராசஸ்ஸுங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வலுவான தொகுதி எதுங்கிறது தெரியும், நாங்கள் எதெல்லாம் போட்டிடுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மனசில் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நிச்சயமாக வந்து ஒரு நல்ல முடிவு எட்டுவோம். 2026 தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு நினைக்கிறேங்க. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து நான் ஆட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுது ஆச்சுங்களா. அதாவது இன்க்ளூசிவ், ஓகே, இவங்களை விட்டாங்க அவங்கள விட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரும் உள்ளடங்கிய ஆட்சி. ஓகே, ஆச்சா, கவர்மெண்ட் ஃபார் ஆல், கவர்மெண்ட் பை ஆல். ஓகே, ஆச்சுங்களா. அப்படி ஒரு அரசு இருக்கணுங்கிறது தான் புதிய தமிழக கட்சி நிலைப்பாடு. அதை நோக்கி நாங்கள் வந்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம், பயணிச்சுட்டு இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே என்டிஏ கூட இன்னும் குறிப்பாக பாஜகவுக்கு இணக்கமான ஒரு நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய நீங்கள், ஆனால் பியூஷ் கோயல் இங்கே வராரு, இன்னும் சில டெல்லியில் இருந்த தலைவர்கள்லாம் வந்து மற்ற கட்சி தலைவர்கள்ட்ட பேசுகிறாங்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு முறையான ஒரு அழைப்பு இல்லை, நாங்களே ஊடகத்தில் தான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது புதிய தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கோ, பாஜக விட்டுட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட நீங்கள் போனதுனால கொஞ்சம், ஏன்னா என்டிஏ இது டிடிவி வரைக்கும் இப்போ உள்ள வந்துட்டாரு, ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு ஃபோனில் கூட பேசலன்றது இருக்குல்ல. அல்ல, இதுக்கு வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அவங்க தான் பதில் சொல்லணுங்க. ஓகே, பாஜகவில் வந்து நாங்கள் வந்து வெறும் அரசியல் கூட்டணி 2019 அவங்க கூட இருந்தோம். 2024 இல்லை, 21 இல்லை, 21 இல்லை, 21 நாங்கள் நியூட்ரலாக போயிட்டோம். ஆமாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதாவது இந்திய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்களை அது பாஜகவை ஆதரிக்கணுக்காக இல்லை, அந்த திட்டங்கள் சரியான திட்டங்கள்ங்கிற போது ஆதரித்தது வந்து புதிய தமிழக கட்சி தான். அதனால் அதிகமான விமர்சனங்களை சந்திச்சது நாங்கள், அதனால் பாதிப்புக்குள்ளானது நாங்கள், அதனால் காயம்பட்டது கஷ்டப்பட்டது நாங்கள். அவங்கள ஏன் மறந்தாங்க அப்படிங்கிறது அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், பாஜகவை நம்பின யாருமே இங்கே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல கைவிடப்பட்டார்களோ. இப்போ ஓபிஎஸ் அவருடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறதுமே அப்படி தான், அதிக காயங்களை பட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் அரவணைச்சு போகும்போது சரியான ஒரு மரியாதை இல்லைன்றதை வந்து தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? அதை இல்லை, மரியாதை இல்லையா அப்படிங்கிறத நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை. அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் யார், உற்ற நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தேசிய தலைமைக்கு மாநில தலைமை சொல்ல மறுக்குதா, மாநில தலைமை சொன்னால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ள தயங்குதா, எங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆச்சுங்களா. எங்களுக்கு ஒன்றும் அவங்க அழைக்கலைங்கிற வருத்தமோ எதுவும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து சென்னையில் இருந்த பொழுது நாங்கள் வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து நாங்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் டிஃபெண்ட் பண்ணவங்க அடிப்படையில் அவங்க வந்து கலைச்சிருக்கணும். அதுதான் வந்து அது முறையான அவங்க. அதுக்காக வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறதுங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் இன்னும் டைம் இருக்கிறதுனால, அது ஒரு டைம் இருக்கிறதுனால, அதாவது முதல் தன்னுடைய எப்பவுமே சொல்லுவாங்க, தன்னுடைய கையில் இருக்கிற பறவைகளை கையில் வச்சுக்கணும், வெளியே இருக்கிறது அப்புறம் தான் பிடிக்கணும், இதை விட்டு போட்டு அதையே பிடிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் முதல்ல தன்னோடு பயணித்தவங்களை முதல்ல வந்து ஒருத்தர் வெளியே போனார், செப்டம்பர் வெளியே போனார். அதை அந்த எக்ஸசைஸில் சரி இருந்திருக்கலாம். அது வந்து
அதுக்கு சில காலம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அதுலேயே சிலர் பார்த்து நம்ம பாமகவில் தந்தை மகன் பிளவு, அதில் மகன் பாமக அன்புமணி பாமக போதும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது அந்த பொதுக்கூட்டத்தில் பார்க்க முடிஞ்சுது. ராமதாஸ் ஏன்னா பேர் குறிப்பிடும்போது நிறுவன தலைவர்னே அன்புமணியை வந்து குறிப்பிட்டாங்க. அதுபோல் அன்புமணி ராமதாஸும் குறிப்பிடாமல் இன்சியலோட அன்புமணின்னு குறிப்பிட்டதெல்லாம் அந்த மாதிரி சமிக்கையை தான் காட்டுனுச்சு. அதுபோல் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள், தென் மாவட்டங்களில் சில வாக்குகள் அப்படிங்கும்போது ஜான் பாண்டியன் போதும் கிருஷ்ணசாமி வேணாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ? அதாவதுங்க, அரசியலில் வந்து அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து எப்பவுமே பலன் தராதுங்க. இப்போ நாங்கள் 10 பேர் நடினிட்டோம், நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோன்னு சொல்லலாம் முடியாது. ஓகே, ஆச்சுங்களா? ஸோ வாட் இஸ் கள நிலவரம் என்ன, யாரால் எவ்வளவு வாக்குகளை அந்த அணிக்கு கொண்டு வர முடியும், யாரை முன்னிறுத்தினா அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இது வந்து இதுக்கும் மேடைக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை தெரியாமல் இருக்க மாட்டார்கள் என்று அவங்க தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இவங்களையாவது நிறுத்திக்குவோங்க தான் நிறுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறத தவிர அவங்க வந்து எது வலுவானது, எது சரியானது, எது உபயோகமானது அப்படிங்கிறத அவ்வளோ பெரிய பார்ட்டி கணக்கிலே கொள்ளாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆச்சுங்களா? சரி, நம்ம கூட நிற்கிறாங்க அப்படின்னுக்காக நிறுத்தியிருக்கலாம். அதை உரிய காலகட்டத்தில் நாள் அதிகமாக்கிறதுனால அது வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கான மேடையை தவிர வந்து அது கூட்டணியை இறுதி செய்வதற்கான கூட்டமாக கருதலை. அதனால் அவர்கள் டைம் எடுத்து செய்ய இல்லை. இன்னும் கொஞ்சம் உண்மையை உடச்சி பேசணும் அப்படின்னா, அங்கே இப்போது அதிமுக கூட்டணியில் கடந்த தென்காசியில் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க, அப்போ எடப்பாடி உங்களை கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடலைன்றது இருக்குது. அதுபோல் தேமுதிகவும் அழைக்கப்படலை, இன்னும் பேச்சுவார்த்தைகளில் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை தேமுதிக இல்லை புதிய தமிழகம் இவங்கெல்லாம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க, முதல்லே கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க டிமாண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ அவங்க வந்து ஒரு 12 சீட்டு ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க தேமுதிக, அதுபோல் புதிய தமிழகமும் ஒரு 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபாலாம் கேட்குறாங்க. அதனாலே கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்றதுல ஒரு கால்குலேஷனில் இருக்காங்க. சரி, இது வந்துங்க, எல்லா கட்சிக்கும் ஆட்சிக்கு வரணும், அந்த கட்சியினுடைய கமிட்டட், அதாவது பிரகடனப்படுத்த கொள்கைகளை வந்து அமலாக்கணும்னு எல்லாருக்குமே வந்து உணர்வுக்கும் இல்லையா? அந்த வகையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப அதிகமான சீட்டு கேட்கறது தப்பாக இருக்க முடியாது. ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது வந்து இது எல்லா மக்களுக்கான குரல் இதுங்க. ஆச்சுன்னா அது மேலவை. அந்த மேலவையில் வந்து பல சமூகங்கள், புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் வந்து பல நாள் வந்து வாய்ப்பே பெறலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1995 வந்து நிறைகுலத்தான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிமுகவில் வாய்ப்பு கொடுத்தாங்க. 95 இந்த ஏறக்குறைய இந்த 30 வருஷத்தில் ஒருத்தர் கூட நாடாளுமன்ற தேர்தலுக்கு தென் தமிழகத்திலேருந்து போகலைங்க. குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திலேருந்து போகலை. அப்படி இருக்கிற போது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராஜ்யசபாவுக்கு வந்து போகணும்னு விரும்புகிறது அது எந்த விதத்தில் தவறாக இருக்க முடியும்? அதை விட அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள், அவங்க பல்காக அவங்க ஓட்டு போடுறாங்க, அவங்க ஓட்டுகள் தான் ஒரு ஆட்சியை மாற்றி அமைக்குது. அப்படி இருக்கிற போது ஒரு ராஜ்யசபா சீட் எதிர்பார்க்குறதோ வந்து 12 சீட்டோ 15 சீட்டோ போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் வந்து அது மிகையாக கருத முடியாது. ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தனித்து போட்டியிட்ட காலத்தில் பல 80-90 தொகுதியில் போட்டிகிட்ருக்கிறோம். நாங்கள் கூட்டணி 2001 முதல் முறையாக வந்து அஃபீஷியலாக அதிகாரபூர்வமான மேஜராக போகும்போது திமுக கூட போகும்போது 10 போட்டிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கிற புதிய தமிழகம் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் 2 மடங்கு கூடுதலாக கேட்டால் கூட தவறாக கருத முடியாதுங்க. ஸோ அது அவங்களுடைய மனப்பான்மையில் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பார்வையில் வந்து ஒரு வேளை வந்து அப்படி கருதி இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி எல்லா ஓட்டுக்களையும் வாங்கினா தான் வந்து வெற்றிங்கிறது ஊர்ஜிதமாகுங்க. இப்போ வந்து நீங்கள் 2021 நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டில் தான் வந்து வெற்றி வாய்ப்பு. ஸோ இந்த முறை இன்னும் க்ளோஸ் கண்டெஸ்டாக இருக்குங்க. இந்த முறை வந்து மிக நிறைய தொகுதிகள் 1000-500க்குள்ளே இது மாதிரியெல்லாம் வரும். ஸோ அப்போ அதனால் வந்து சரி, யாரால் பலன் ஒரு சமூகம், டாக்டர் கிருஷ்ணசாமிங்கிற புதிய தமிழகத்தை தனித்து பார்க்கக்கூடியது, ஒரு சமூகத்தினோட ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. அப்போது இது நிறுத்தினா இது முதலமாக வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும், கொத்து கொத்தாக வரும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டடி பண்ணணும். அதை வந்து அது தகுந்த மாதிரி அக்காமடேட் பண்ணணும். ஆனால் அதை கேட்டுருவாங்கன்னு நினச்சி அதை வந்து காலந்தாழ்த்தது. இல்லை, நீங்கள் ஒருவேளை கேட்டிங்களா?
நாங்கள் இன்னும் அந்த நிலைக்கெல்லாம் போகலிங்க. போகல. ஒருவேளை அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தவறான கால்குலேஷன் பண்ணாங்கன்னா அது தப்பாக கூட போயிடலாம். அது இல்லை, ஒருவேளை நீங்கள் வந்து நடத்தின மாநாடு இல்லை வெளியில் நீங்கள் பேசும்போது கூட இந்த அதிகார பகிர்வு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கறதுனால இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க வர்றதே இல்லை. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது கூட 2006 கலைஞர் தரல, காங்கிரஸுக்கோ பாமகவுக்குலாம் அவர் தரல. அப்படி ஒரு பட்சத்தில் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி இந்த குரலை எழுப்புறதுனால அவர் வந்தால் ஏதாவது ஒரு அமைச்சர் கேட்பாரு, எதுக்கு அந்த பேச்சை இதை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி எடப்பாடியும் கூப்பிடாம இருக்கிறாரோ? நீங்கள் சொல்கிறதுல வந்து அந்த கருத்து உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் என்னுடைய ஒரே சிம்பிள் கொஸ்டின், காலகாலத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மட்டும் தான் ஆட்சிக்கு இருக்குமா? வேறு கட்சியே ஆட்சிக்கு வராதா? வேறு கட்சிகள் கூட்டணி சேர்ந்த ஆட்சிக்கு வராதா ஆச்சுங்களா? ஸோ தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம் 20 வருஷம் 30 வருஷம் எப்படியே போச்சு. எல்லா சமுதாயத்தையும் கொண்டு வந்து உட்காந்து வச்சு அழகு பார்க்குறது நல்லா இருக்குமா? ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி சமைக்கிறது நல்லா இருக்க முடியுமா? ஏன் அண்டை மாநிலமான கேரளாவில் சிறிய சிறிய சமூகங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்து அவங்கெல்லாம் அழகாக சந்தோஷமாக்குறாங்களே. ஆந்திராவில் அப்படி இருக்குது, தெலுங்கானாவில் அப்படி இருக்குது. ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசும் கூட பல எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணி தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரத்தில் அப்படி தானே இருக்கிறாங்க. ஸோ அவைகளெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஏன் தமிழ்நாடு நாங்கள் இதில் தான் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி பகிர்வு ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? ஆனால் 2 திராவிட கட்சிகளும் அது குறித்து வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ வந்து புதுசாக ஆரம்பித்த விஜய் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னுலாம் சொல்லி பேசுகிறாரு. ஆனால் இவங்க அதை பேசவும் மாட்டுறாங்க. அப்படி பேசுகிறவங்கள என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. இன்னும் உங்களை போல திருமாவளவன் அவர்களும் விசிகால அதெல்லாம் சொன்னால் கூட அங்கே வெறும் தொகுதி பங்கீடுக்கு தான் அவரும் பேசிகிட்டு இருக்காரு தவிர இப்போது நாங்கள் அமைச்சர் பதவிகள்லாம் கேபினெட்குள்ளே கேட்கலன்றது தான் அவரும் சொல்கிறாரு. தற்காலிகமாக பார்த்தா இந்த எலெக்ஷனுக்குள்ளே அது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி 1967க்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தையும் பார்க்கல. நீங்களே 3வது அணியெல்லாம் அமைச்சவர். பல முயற்சிகள் பண்ணியும் இங்கே நடக்க மாட்டேங்குதுன்றது ஒன்று பார்க்குறோம். யதார்த்தம் ஒன்று இருக்குது. ஆனால் நான் என்னுடைய பார்வையில் எவ்வளவு எவ்வளவு விரைந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கொடுக்குறாங்களோ அது நல்லதுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. மிக ஈஸியாக சிம்பிளாக ஆட்சி எதற்கு வந்துடுங்க. அப்படி இல்லாத போது தான் நெருக்க வேண்டியது. அதாவது 20 சீட்டுக்கு கொடுக்கறதுக்கு போல 10 சீட்டு கொடுத்து கூட ஆட்சி அதிகாரம்னா ஈஸியாக போயிடும். இந்த தேர்தலில் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்களே சொன்னீங்க இது வேற மாதிரி இருக்கும், 500 1000 வாக்குகள் வித்தியாசத்துல எல்லாம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற போது இருக்கும்போது ஒரு தொங்கு சட்டமன்றம். இந்த தேர்தலை வந்து எளிதாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்சொல்யூட் மெஜாரிட்டிக்கெல்லாம் போகுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சொல்ல முடியுங்க. ஸோ இது வந்து க்ளோஸ் கண்டஸ்டாக இருக்குதுங்க. வேறு லீடர்ஷிப்ஸு இதெல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. ஸோ யார் வந்து முதல்ல வந்து கூட்டணி கூட்டணி அரசுன்னு சொல்கிறாங்களோ அவங்க அந்த ரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் நிற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறபடி தாவேக்கா இந்த ரேஸில் முதல்ல அதாவது கருத்தில் வந்து அதை வந்து அது நிற்பாங்க. பட் அதே சமயத்தில் கூட்டணி இருக்கணும்ல. இப்போ விஜய் கிட்ட கூட்டணி இல்லை அதுவும் இருக்கணும்னு சொல்கிறேன். கூட்டணியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 சேர்ந்து இருந்து வந்து அது ரொம்ப எல்லாமே அதுக்கு வந்து கன்சிடரேஷன் வரும். இல்லை, விஜய் அந்த மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் அறிவிச்சிருக்காரு, நீங்களும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு மியூச்சுவலாக தாவேக்கா புதிய தமிழகம் ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னும் சில கட்சிகள் அப்படி இருக்காங்க. இன்னும் நீங்களே டைம் இருக்குன்னு சொல்கிறீங்க. விஜய் தலைமையில் ஏன் இன்னொரு கூட்டணி அமையக்கூடாது? அதற்கான வாய்ப்பு இல்லையா? அதை நான் வந்து இப்போ இதை நாம் நிராகரிக்கிறதுக்கு என்னால் ஒன்றும் முடியாதுங்க. நான் வந்து அந்த பாதைக்கு இன்னும் வந்து திங்க் பண்ணல. தமிழ்நாட்டில் வந்து ஏன்னா பல கட்சிகளும் அங்கங்கே கொஞ்சம் அகாமடேட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் யாரெல்லாம் அங்கே போவாங்க வருவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க அதை வந்து பண்ண முடியல. இன்னும் தேர்தலுக்கு கொஞ்சம் கால அவகாசம் இருக்கிறதுனால அங்கங்கே வந்து பல கோரிக்கைகள் வந்து நிறைவேறாத போது சில பேர் வந்து வெளியேறலாம். அதெல்லாம் சேருமா இதெல்லாம் வந்து இப்படி சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் என்னுடைய ஒப்பீனியன் வந்து 2024 ஒரு சுதந்திரம் பெற்று இந்தியா குடியரசாகி 76 வருஷம் ஆகி போச்சு. தமிழ்நாட்டில் வெறும் ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சியை மாற்றி அமைக்கிறது இல்லை, அடிப்படையில் மாற்றம் ஏற்படணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது வந்து எந்த தப்பும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் போகணும். ஒரு தப்பும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டு போகணும். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்க ஆச்சுங்களா. ஸோ அப்படி ஒரு அரசு அமையறதுக்கு உண்டான காலத்தை நான் எதிர்நோக்கிட்டு பார்த்துட்டுருக்கிறேன். இல்லை, இந்த முறை ஒருவேளை தொடர்ச்சியாக என்டிஏ உங்களை வந்து சரியாக கவனிக்கல, இல்லை அப்படி ஒரு
நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டுகளோ இதுவோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாவேக்கா ஆப்ஷன் எடுப்பீங்களா, திமுக ஆப்ஷன் எடுக்க வாய்ப்பு? ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்திருக்கீங்க, இப்படி போக வாய்ப்பு இருக்கா? அரசியலில் வந்து நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆனால் எங்களுடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு நாங்கள் ஃப்ராங்காக இருக்கிறோம். ஏன்னா 4.5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. நாங்கள் வந்து இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரசு வந்தால் நல்லா இருக்கும்னு கருதுகிறேன். அதில் யார் முந்துறாங்க, யார் சரியாக்குறாங்க, யாரால் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் வந்து இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை முடிவு செய்ய முடியும். அதுக்கு முதல்ல என்னுடைய விருப்பத்தை கொண்டு போய் நான் அதில் திணிக்க முடியாதுங்க. கள நிலவரம் என்னவாக இருக்கும், நாம் நினைக்கக்கூடிய சிந்தனையும் எதிர்பார்ப்பும் இது மூலமாக நிறைவேறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது அதுக்காகத்தான் நான் ஒரு 15 நாள் ஆகும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரலும் கள நிலவரத்தை ஸ்டடி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம். ஆனால் வெறும் இயந்திரத்தனமான மாற்றத்துக்கு புதிய தமிழகம் இல்லை. நாங்கள் வந்து இந்த தடவை வந்து ஒரு பேசிக்காக அடிப்படையில் ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறேங்க. தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஆட்சி வரணும், ஊழலற்ற ஆட்சி வரணும்னு கருதுகிறாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சு களம் நிலை என்னவா மாறுது, எப்படி இருக்குதுங்கிறத வச்சு தான் நாங்கள் நான் இது வரைக்கும் உங்களை பார்த்த வரைக்கும் ஒரு கலை யதார்த்தத்தை தெரிஞ்சு தான் இந்த காலையில் வச்சு ப்ரெஸ் மீட் வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் கலை யதார்த்தத்தை தாண்டி புதிய தமிழகத்தினுடைய எதிர்காலமும் முக்கியம், உங்களுடைய இதுவும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்றும் புதிது கிடையாது. சில நேரங்களில் தனிச்சையெல்லாம் கூட போட்டிட்டுருக்கீங்க. முதன்முறையாக சுயேட்சையாகவே நீங்கள் வந்து வெற்றி பெற்ற வரலாறும் இருக்கிறது. இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. எப்படி வேணால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இருக்கும்போது ஒட்டப்பிடாரத்தில் இந்த முறை மறுபடியும் தனிச்சு கூட உங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, நான் வந்து கூட்டணி அரசுன்னு பேசிட்டு கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு அதை திங்க் பண்ண முடியாதுல்ல. ஓகே, ஆச்சா, அதுக்கு அதனால தனிச்சு கிடையாது. ஆச்சா, அது வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசு. ஸோ அந்த சிந்தனை இருக்கிற போது அப்போ அது கூட்டணி தானே இருக்க முடியும். அதை வலுப்படுத்துறதுக்கு தானே திங்க் பண்ணணும். தாவேக்கா தரப்புலேருந்து யாரும் உங்கள்கிட்ட பேசுனாங்களா அது வரைக்கும்? இல்லைங்க, இது வெளில யாரும் அதிகாரபூர்வமாக யாரும் பேசலை. நீங்களும் நாங்களும் பேசலைங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் என்டிஏல இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே பெற்றிருந்தோம். அங்கேருந்து நாங்கள் வந்து வெளியேறதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகலை. தேர்தல் இப்போ தான் வந்திருக்குது. பேச்சுவார்த்தைகள் துவங்கலையே தவிர துவங்காதுன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வந்து பேச வருவாங்களா இல்லையா, பேசுவாங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸுக்கு இதெல்லாம் வந்து அதெல்லாம் அதுக்காகத்தான் 15 நாள் 20 நாள் ஆக முடியும். ஸோ இந்த நிலையில் வரும் நாங்கள் வந்து திறந்த மனசோடு ஓப்பனாக இருக்கிறேன். வெறுமனே என்ன, நான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இருந்தேன், அவர்களெல்லாம் தெரியும். அதாவது கூட்டணியில் போவோம், பேசுவோம், அடுத்த நாளே நாங்கள் எதுவும் பேச முடியாது. வந்து வெளிதான் எங்களுடைய பேச்சுக்கள் வந்து அவை குறிப்பு கூட இடம் பெறாது வச்சுங்களா. அவரோடு 5 வருஷம் உழைச்சி சட்டமன்ற உறுப்பினராகி அங்கே போய் அடுத்த நாள் எதிர்த்தரப்பு ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ நாங்கள் எதிரணியும் ஆக்கி விட்டுருவாங்க ஆச்சுங்களா. ஸோ அந்த 5 ஆண்டு காலம் இதுக்காகத்தானா பாடுபட்டோம், இதுக்காகத்தானா கட்சி நடத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசுக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமாக இருக்குது. அரசுக்குள்ளே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமகாலத்தில் தான் திருமாவளவன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கி பார்த்தா அவர் சாலிடாக ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு. அவருடைய கட்சியை கூட்டணிக்கு எதிர்பார்த்து பல கட்சிகளும் இன்றைக்கி காத்திருக்காங்க. ஆனால் புதிய தமிழகம் ஏன் அந்த இடத்த நோக்கி போக முடியல? நீங்கள்லாம் 98, 99 மூப்பனார் கூட 3வது அணியெல்லாம் அமைச்சு போட்டிட்டு பெரிய வாக்குகளெல்லாம் பெற்றிருந்தீங்க. அதன் பிறகு நீங்கள் மறுபடியும் எம்எல்ஏலாம் ஆனால் கூட அந்த விசிகாவுடைய முக்கியத்துவத்தை ஏன் புதிய தமிழகத்தினால பெற முடியல? இல்லை, அது வந்து அப்படி பார்க்க முடியாதுங்க. எங்களுடைய சாதனைகள், எங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கு வேறு. இப்போ 2016 நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் 4 சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் போட்டியிட்டோம். நான் 400 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். ஆமாம், அவங்க 3வது கூட்டணி அமைச்சாங்க. அப்போது மக்கள் நல கூட்டணி அது தொடர்ந்திருந்தால் அது வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து அந்த 3வது கூட்டணி அமைச்சு அதை தோக்கடிச்சிட்டு வச்சுங்களா. அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் 2016க்கு பிறகு வெளியே போனோம், வேறு லைன் எடுத்துட்டோம். ஸோ அரசியல் மாதிரி உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை. பல நேரம் பல்ட்டி அடிக்கிறதுக்கு முடியாமல் போகுதுங்க. அப்புறம் நீங்கள் பல்ட்டி அடிக்கணும். அதனால் வந்து பல நேரங்களில் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை,
அதனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் இல்லை, இனி வர காலங்கள்ல நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் பிரின்சிபலில் கொஞ்சம் ஃபேமாக இருக்கிறோம். அதனால் சில நேரங்களில் சில கஷ்டங்கள் எங்களுக்கு வருது. ஆனால் தேர்தல் அரசியலில் கொஞ்சம் இதையும் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கில் வச்சு இந்த தடவை ஒர்க் பண்ணுவோம். அதே போல் புதிய தமிழகம் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் சிலர் வந்து அவர் வந்து தவறான அரசியலை கையில் எடுக்கிறாரு. இப்போ நீங்களே சொன்னீங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் திட்டங்கள் பிடிச்சதெல்லாம் அது ஓகே. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களை வந்து பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு சொல்லும்போது வெகுவாங்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது எப்படி வந்து பட்டியலிருந்து வெளியேறலாம், அதனால நமக்கு சில சலுகைகள் போகும் நம்மளுடைய அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் அதுலேருந்து வெளியேறணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் சலுகைகளோடு தானே வெளியே போகணுங்கிறோம். பெர்சன்டேஜ் 7.5% இடஒதுக்கீடு தானே வெளியே போகணுங்கிறோம். சலுகைகளை விட்டுட்டு இல்லை, அது சாத்தியமா அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. சரி, அண்ணன் அம்பேத்கருடைய லட்சியம் பேசக்கூடியவங்க இந்திய சமுதாயம் விரும்பியோ விரும்பாமலும் இந்த சமுதாயமாக இருந்திருக்கு. இந்து சமுதாயத்துக்குள்ளே வந்து ஜாதி வந்ததா, ஜாதிக்குள்ளே இந்து சமுதாயம் ஆச்சாங்கிறது வேறு பிரச்சனை ஆச்சுங்களா. அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதி இடையில் ஏற்பட்ட சாதிய பிரச்சனைகளுக்காக நான் வந்து இந்த மதத்திலிருந்தே வெளியேறும்னு சொன்னார். நான் இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டாம். இந்துங்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் ஆச்சுங்களா. மதம்னு ஒரு முத்திரை குத்திக்கலாம். சிந்து நதியை வச்சு இந்து மதம்னு வந்ததை தவிர மற்றபடி ஒரு வாழ்வியல். நாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கும் பஞ்சாபில் இருக்கிற ஹிந்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எல்லாரும் வந்து ஒரே இந்த மண்ணால் இணைக்கப்பட்டவர்கள், பாரத தேசம் இணைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் வந்து இந்த சாதி அப்படிங்கிறது தமிழ் சமுதாயத்துக்குள்ளே இந்திய சமுதாயத்துக்குள்ளே புகுந்துருச்சுங்க. அது மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உண்டாகுது. சாதியை ஒழிக்கணும், சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்கணும். வெறும் சாதியற்ற சமுதாயத்தும் இல்லை, நிலங்கள் பிடுங்கப்பட்டு ஏழை எளிய மக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் கிராமத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுவும் இந்த புதிய பொருளாதார கொள்கையெல்லாம் வந்த பிறகுங்க, முதல்ல நிலங்களெல்லாம் வந்து விலை இல்லாத காலத்தில் நிலப்பிறவும் ஏழையும் வேலை செய்யக்கூடியவங்க கூட ஒரே நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கரா வச்சுக்கிறவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து வெறும் கூலிக்காராகவே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் மிக ஏற்றத்தாழ்வு மிக அளவுக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சமுதாயத்தில் வந்து எங்களை பொறுத்தளவு வந்து நாங்கள் ஒரு சமத்துவத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே அவர் வந்து என்ன பார்வை வச்சார், நாம் வந்து சாதி ஒழிக்கிறதுக்கு இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும், மதம் மாற வேண்டும்னு சொன்னார். அதை சரி என்று சிலர் சொல்லுகிறார்கள். நான் வந்து மதம் மாறி செல்வதால் சாதி ஒழியதில்லை, வர்க்கம் எப்படி ஒழியும்? மதம் மாறி சென்றால் வர்க்கம் எப்படி ஒழியும்? உலகளவில் இருக்க வர்க்கம் ஆச்சா. அதனால் வந்து வர்க்கத்தையும் ஒழிக்கணும். இல்லை நிலமற்ற அவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவனை வந்து பட்டினி வச்சுக்கலாம், மதம் மாறி வேறு எந்த முத்திரை வேணால் வச்சுக்கலாம். வர்க்கம் எப்படி ஒழியும்? எனவே வர்க்க ஒழிச்சா, வர்க்கத்தை பொருளாதார மாற்றங்கள் வந்தால்தான் எல்லா மாற்றங்களுமே வர முடியும். முதல்ல வந்து ஒருத்தன் தன்னிறைவு அடையணுங்க. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸ்டிக்மா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுங்கிற ஒரு காஸ்ட் கிடையாது. அந்த தீண்டாமையாலும் புறக்கணிக்கப்பட்டதாலும் பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு பட்டியலிட்டார்கள். அதையவே ஒரு சாதியாக வந்து கருதி அது ஒரு முத்திரை குத்தி அந்த மக்களை மீண்டும் மீண்டும் எப்படி வந்து தீண்டாமை கொடுமைக்கு ஆளானாங்களோ அந்த மக்களை மீண்டும் விளிம்புநிலை தள்ளிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் கிராமத்துலலாம் நான் போனால் அந்த மக்கள் பகுதியில் குடிக்கு தண்ணி கொடுக்கறது இல்லைங்க, மயான வசதி கொடுக்கறது இல்லை. கரெக்டாக ரோடு ஊருக்குள்ளே போனீங்கன்னா பிற சாதி மக்கள் இருக்கக்கூடிய வரையிலும் கிராம சாலை வறுமை, இதுக்கு வந்து கிராம சாலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரிவினைகளும் பாகுபாடுகளும் இந்த நிமிட வரையிலும் இருக்குது ஆச்சுங்களா. இந்த நிமிட வரையிலும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நான் மாறணும் அப்படின்னு சொல்கிற போது நல்ல அரசு வரணும்னு தான் சொல்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து மத மாற்றத்தை முன்வைத்தார். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிறதுனால தானே பண்ணுங்க. அந்த ஷெட்யூல்டுங்கிற வார்த்தை எடுத்து நாங்கள் வந்து எம்பிசியாவோ பிசியாக போகிறபோது இது சாதி ஒழிப்பினுடைய ஒரு கட்டமாக நவீன பார்வையோடு நான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அவர் மத மாற்றத்தை வைக்கிறாங்க. நான் பட்டியலிருந்து வெளியே போனால் அந்த இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மக்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப நாங்கள் வந்து 7.5 இருக்கிறோம்னா நாங்கள் வந்து எம்பிசிக்கு போனாலும் ஒரு புதுப்பட்டியல் உருவாக்கினாலும் எந்த மக்களுக்கான இடஒதுக்கீடுகள் போகாது. ஸோ அதுடன் கூடிய மாற்றத்தை அப்போ இந்த எஸ்சிங்கிற ஸ்டிக்மா இன்னைக்கு வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் தேவேந்திர வேளாளர்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பறையர்னு சொல்கிறதுக்கு கூசுறாங்க. இப்போ பேரே மாற்றணுங்கிறாங்க. அங்கே சக்கலீர்னு சொல்கிறக்கூடிய கூசுறாங்க. அதனால தான் அருந்தியர்னு பேர் மாற்றுறாங்க. ஸோ இந்த மக்களுக்கு இந்த ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிறது என்ன நோக்கத்துக்காக வந்து இந்த பேரும் அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நினைச்சாரோ அதுவே அந்த மக்களை மீண்டும் தாழ்த்துவதற்குண்டான சொற்றொடராக மாறி போன காரணத்தினால தான் நீ இந்த பேரை மாற்றுன்னு நாங்கள் சொல்கிறோம். இதே வந்து நீங்கள் வந்து நான் 30 வருஷம் பேர் மாற்றிட்டா சரியா இல்லை, பேரில் அந்த பட்டியலிருந்தே வெளியாரு பேர் ஏற்றிட்டு அது இடஒதுக்கீடு வந்துடுது. பேர் மாத்திரம் வந்து
பல்லர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பறையர்னு சொல்கிறதுக்கும் ஆதிராவிடன்னு சொல்கிறதுக்கும் சக்கிலியர்னு சொல்கிறதுக்கும் வேறு வித்தியாசம் இல்லையா? இருக்குல்லங்க. இப்போ இதே வந்து பிசிலேயே வந்து நாடான் அப்படின்னு இருந்தாங்க, நாடாராக இருக்குது. கள்ளன்னு சொன்னாங்க, கள்ளராக இருக்குது. மரவன் சொன்னாங்க, மரவராக இருக்குது. செட்டின்னு சொன்னாங்க, செட்டியாராக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இருவிதி வந்தவர் தான் சமுதாய மாற்றங்கள் நடந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு சின்ன மாற்றம் நினைக்கிறதா கூட 10 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் கழித்து இருக்கிற போது அந்த அந்த மனசு மக்கள் மத்தியில் ஒரு ஊறி போச்சுங்க. அது பல காலம் 100 வருஷம் 200 300 வருஷமோ இந்த சமூகத்துக்குள்ளவான இந்த பாறுகள் அந்த 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 பாறுகள் மனசுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா, அதை மாற்றுவதற்காகத்தான் அந்த பட்டியலை மாற்றணும். அந்த மனசுக்குள்ளே மற்றவருடைய மனசுக்குள்ளே எஸ்சினா ஒரு தாழ்வு அப்படிங்கிற தாழ்ந்தவங்க அல்லது அவங்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எல்லாருடைய மனசுக்குள்ளே போயிருக்கு. அதை உடைச்செறிஞ்சு தகர்த்தெறிந்து அதுக்கு அதை கிளி சுத்தப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த பட்டியலே மாற்றணுங்கிறேன். இல்லை, அது இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் நினைக்கிற மாதிரி நாளைக்கு மற்றவர்களும் இந்த எஸ்சியே வேண்டாம் எல்லாருமே வெளியேறணும்னு நினைக்கும் போது என்ன சந்தோஷம், எல்லாரும் தான் போகணும். இப்போ நான் இன்னொரு பேர் எஸ்சி பட்டியலே ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. பிசி பட்டியல் ஒழிக்கணும், எம்பி பட்டியல் ஒழிக்கணும். இல்லை, அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு எல்லாருமே நீங்கள் ஒரு 7.5% கேட்குறீங்க. அப்போ இன்னொரு பறையர் இல்லை மற்ற கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் வன்னியர்கள் 10.5% பிரச்சனையாக இருக்குது இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை மற்ற சமூகத்தில் இல்லை, நாங்கள் கேட்குறது வெளியிருந்து கேட்கல. 18% இந்த சமுதாயத்தினுடைய பாப்புலேஷன் தான் கேட்குறோம். இந்த சமுதாயத்துக்கு 3.5 கொடுத்தீங்க இல்லையா, 3.5 கொடுத்த சமுதாயம் 7.5 கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் அது. அவனே சுப்ரீம் கோர்ட்லேயே அது மாதிரி பிரித்து கொடுக்கலான்னு வந்தாச்சு. நீ பிரித்து கொடுக்குறது நாங்கள் இதுக்குள்ளே இல்லையே வெளியே போகிறோம் அப்படிங்கிறனால தான். இப்போ உங்களை தேவேந்திர குல வேளாளர் அப்படின்லாம் அக்செப்ட் பண்ணால் கூட பாஜக வந்து உங்க கூட இணக்கமாக இருந்தாலும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தில் மட்டும் அவங்க எதுவுமே பண்ணலன்ற கோபம் உங்களுக்கு இருந்துச்சு. எதனால அதை வந்து பண்ண மறுக்கிறாங்க? யார் மத்தியில் வந்தாலும் சரி, யார் அதிகாரத்தில் வந்து இதை அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாதுன்ற ஒரு பார்வையும் இருக்குது. அதை தான் நானும் கேட்டேன். என்ன இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நினைக்கிறீங்க? ஏன் அதை பண்ண முடியல? இல்லை, அதை பற்றி இன்னும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.